ஆதலான அன்பான உறவுகளே, சக காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் ஒட்டுமொத்த ஐரோப்பிய உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் உலகம் உள்ளே நுழைந்தால் உன் நாட்டை நான் அடிப்பேன் என்று அமெரிக்கா கப்பலை இறக்கி வைத்திருக்கிறது. கத்தாரா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், எகிப்தா, எல்லாரும் நம்ம மாதிரி அழுதுட்டு தான் நிக்க வேண்டும். நீ உள்ள போனால் நான் உன்னை அடிப்பேன், அவன் அடிக்கட்டும், அவனுக்குள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை, நீ உள்ள வரக்கூடாது. இதே நாட்டினுடைய ராணுவ கப்பல் கிட்டத்தட்ட 6000 விமானங்களை சுமந்து நிற்கக்கூடிய உலகத்தினுடைய ஆகப்பெரிய வல்லரசினுடைய கப்பல் இஸ்ரேலினுடைய கடலை சுற்றி நிற்கிறது. எதுவுமே செய்ய முடியல. சக காலத்துல நாம் எல்லாம் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகளை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லும் பொழுதுதான் நம்மால் இப்போது முடிந்ததெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஜெருசலம் என்று சொன்னாலே அமைதியின் பூமி என்ற அர்த்தம். பெயர் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கிறது. காலம் முழுவதும் ரத்தமும் யுத்தமுமாகவே இருந்திருக்கிறது. ஆதலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவியும் பலமுடையவன். அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துவோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்கள் தொழுகைகள்ல உளப்பூர்வமாக சும்மா பேஸ்புக்ல வாய்ச்சவளால் விடுவதை நிறுத்து. சும்மா பேஸ்புக்ல உணர்வுகளை கொட்டி பின்னாடி உளவுத்துறைக்கு கைது செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு போய்விடாதீர்கள். இப்படித்தான் உள்ள சில பேர் வந்தான். ISIS வரும்பொழுது பயங்கரமா வந்தான். ஒண்ணுமில்லாத அப்பாவி இளைஞர்கள் ஐயோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதாக போய் ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். யதார்த்த அரசியல், எல்லாம் அரசியல். ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு காசாவினுடைய இவ்வளவு பெரிய இழப்பிற்கு கிட்டத்தட்ட 5000 மக்கள் இன்றைக்கு சடலமாக கிடைக்கிறார்கள். யார் சரி யார் தப்பு, போராளிகள் யாரையும் நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு போராளிக்கு பின்னாலும் ஒரு அரசியல் உண்டு. அரசியலை பார்வையை மாற்றுங்கள். நமக்கான ஒரு ரப்புண்டு. எந்த போராளி இயக்கங்களும் இதுவரை யாரும் அக்ஸாவை காக்கவில்லை. அல்லாஹ் மட்டும் தான் காக்கக்கூடியவன். அல்லாஹ்வினுடைய ஆலயம், அல்லாஹ்விடத்தில் கரமேந்துவோம். முஸ்லிம் ஆட்சியாளர்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வீரத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் ஆட்சியாளர்களை ஒன்றுபடுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய கரத்தை வலுப்படுத்தட்டும். யார் பக்கம் சரி தப்பு என்பதை தாண்டி அந்த மக்களினுடைய நிலைமையோடு உள்ள யோசித்து பாருங்கள். உணவில்லாமல் 1 வாரம், நீர் இல்லாமல் 1 வாரம், எலக்ட்ரிக்கல் இல்லாமல் 1 வாரம், யுத்தத்தினுடைய ஏவுகணை தாக்குதலை தாண்டி இப்பொழுது மும்முனை தாக்குதல். தப்பிக்க நினைச்சாலும் தப்பிக்க முடியாத இடத்துல உள்ள போட்டு ஒரு எலியை போட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிறார். யாரால் என்ன மீட்க முடிந்தது? எந்த போராளிகளால் மீட்க முடிந்தது? யதார்த்தத்தோடு நாங்கள் காண வேண்டும். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அக்ஸாவை பற்றி படியுங்கள். அக்ஸாவை பற்றி சரியான தகவலை வெகுஜன மக்களுக்கு கொண்டு சேருங்கள். போலியான மீடியாக்கள் மூலியமாக தவறான பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது அல்லவா? அதற்கு மாற்றமாக உண்மையான வரலாற்றை சரியான முறையில் வெகுஜனம் உணரக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய எழுத்துக்களை, பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். சும்மா உணர்ச்சிகளை பேஸ்புக்ல கொட்டி வாலிபத்தை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு அரசியல், ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு தூராந்த பார்வை இருக்கிறது. எலி பொறிகள் உங்களை பார்க்கிறார்கள், உங்கள் உணர்வுகளை தூண்டுகிறார்கள், உங்கள் எழுத்துக்களை பார்க்கிறார்கள். ஏதோ பயமுறுத்துறது அல்ல, யதார்த்தம் இதுதான். சும்மா நாம சத்தம் போட்டு இங்க என்ன செய்ய போறோம்? துவா செய்யலாம். அதிகம் துவா செய்யுங்கள், உணர்வுபூர்வமாக துவா செய்யுங்கள், கண்ணீரோடு துவா செய்யுங்கள். குனூத்து நவாஸி ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஓதினார் அல்லவா, அல்லாஹ் மன்ஜில் முஸ்ததஅஃபீன், அல்லாஹ்வே பாதிக்கப்பட்ட பலகீனமான முஸ்லிம்களை நீ காக்கணும்.
அல்லாஹும்ம அஹ்ஃபத்ஹும், அல்லாஹ்வே அவர்களை நீ காக்கணும். அல்லாஹும்ம அன்சுர்ஹும், அல்லாஹ்வே அந்த தேசத்திற்கு நீ உதவணும். அல்லாஹும்ம அர்ஹம்ஹும், அல்லாஹ்வே அந்த தேசத்திற்கு நீ கருணையை பொழியணும். அல்லாஹும்ம அஸ்துர் வத்அதக அலா ஜைஷில் யஹூத், பாவப்பட்ட பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அக்கிரமக்கார அந்த படைகளுக்கு நீ தோல்வியை நல்கணும், இழிவை நீ நல்கணும். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ஸினீன கஸினி யூசுப், அல்லாஹ்வே யூசுஃபினுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு நீ அடியை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு நீ பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று உளப்பூர்வமாக துவா செய்ய சொன்னார். உளப்பூர்வமாக துவா செய்வோம். யார் இஹ்லாஸாக அங்கே நிற்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் காதுகளை உறுதிப்படுத்தட்டும். நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அல்லாஹ் அனைத்து போராளிகள், அக்ஸாவினுடைய உண்மையான போராளிகளுக்கு அல்லாஹ் உதவட்டும், அக்ஸாவினுடைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்யுங்கள். அக்ஸாவை பற்றி இன்னும் படியுங்கள், அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும் மூன்று மதத்திற்கு சொந்தம் மஸ்ஜித் அக்ஸா என்பதாக உண்மையாக இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் கரத்தில் இருந்தால் மட்டும்தான் அனைவரும் நிம்மதியாக அங்கே இருக்க முடியும். காரணம், முஸ்லிம்கள் கரத்தில் இருந்த பொழுதுதான் யூதர்களும் நிம்மதியாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக இருந்தார்கள். எப்பொழுது முஸ்லிம் கரத்தை விட்டு அது விலகிச் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் ரத்த ஆறு ஓடி இருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபிக்கு முன்புள்ள வரலாறும் ஒரு சான்று, உமருக்கு முன்புள்ள வரலாறும் ஒரு சான்று, சமகாலமும் சியோனிஸ்டுகளினுடைய வரலாறும் ஒரு சான்றாக இருக்கிறது. ஆதலால் அல்லாஹுவே அக்ஸாவை ஆளக்கூடிய மிக மிக நிறைவாக முஸ்லிம்கள் ஆளக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா பிலஸ்தீன் ஜெருசலேத்தை தலைமையாக கொண்டு அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நீ எங்களுக்கு உருவாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காத அளவுக்கு பார்த்து கண்கலங்கி நிற்கிறோம். ஆனந்தத்தால் கண் கலங்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தட்டும். நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக மஸ்ஜித் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த அக்ஸாவிலே சுதந்திரமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தட்டும். ஒன்றே ஒன்று மட்டும்தான், அக்ஸா எப்பொழுதும் வீழாது. அது மிக மனசில் தெளிவாக வைத்துக் கொள்ளும். அக்ஸா எப்பொழுதும் வீழவே வீழாது. காரணம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் சத்தியத்தில். தபித்தோழர்கள் கேட்டார்கள், அவர்கள் எங்கிருப்பார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த துரோகமும் யாராலும் நினைக்க முடியாது, கொலை செய்ய முடியும். சிறையுத்தக்காரர்கள் குதிரையின் கெண்டைக்கான அளவுக்கு ரத்தத்தை ஓட்டிய பொழுதும் அக்ஸா மீளவில்லை, மீண்டு விட்டது. அதனால் இதையும் நாம் கடப்போம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மஸ்ஜித் அக்ஸா புனர்நிர்மாணத்தோடு மகிழ்ச்சியோடு இன்ஷா அல்லாஹ் மீண்டு வரும். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம் அக்ஸாவுக்காக என்ன செய்தோம் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நம்மால் முடிந்தது பிரார்த்தனை, நம்மால் முடிந்தது உண்மையான வரலாற்றை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை உள்ளத்தில் பதிய வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சூழலிலும் உலகத்திற்கு அல்லாஹ் அமைதியை நல்கட்டும். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.